சீதையின் தோற்றமும் பூமாதாயின் வரமும். பூமி தேவி தாயாகும் வரம். மகாயுகங்களில் பூமி தேவியின் மீது நரகாசுரர்கள், அசுரர்கள், பேரரசர்கள் அடிக்கடி அக்கிரமம் செய்கின்றனர். அதனால் பூமாதேவி விஷ்ணுவிடம் வேண்டுகிறார், ஒரு நாள் என் நெஞ்சிலிருந்து ஒரு பரிசுத்தமான பெண் பிறக்க வேண்டும். அவள் உலகுக்கு நீதியை, காதலை, சிந்தனையை உணர்த்த வேண்டும். விஷ்ணு வரம் தருகிறார். அந்த பெண் தாயாக பிறக்க வேண்டும், ஆனால் தெய்வமாகவும் இருக்க வேண்டும். ராஜா ஜனகனின் யாக பூமியில் தோன்றும். அற்புதம். மிதிலா நகரத்தின் மன்னன் ஜனகன் பஞ்சவர்ண யாகம் செய்து கொண்டிருந்தபோது பூமி தேவி தன் உடலில் இருந்து ஒரு பெண்ணை வெளிக்கொளுத்துகிறாள். அந்த பெண் ஒரு நிலக்களத்தில் அமையப்பட்டபடி தோன்றுகிறாள். அவளை ராஜா அன்புடன் தன் குழந்தையாக ஏற்கிறார். அதனால்தான் அவளுக்கு சீதா என்ற பெயர். சீதையின் கையில் பிறவிக்கே ஒரு தெய்வீகத் தன்மை இருக்கிறது. அவள் மிக அமைதியாகவும் அழகாகவும் வளர்கிறாள். பூமியின் மென்மையும் சக்தியும் பொறுமையும் அவரிடம் இருக்கின்றன. அவள் குழந்தையாக இருக்கும்போதே பூமி அடிபடவில்லை, உலையவில்லை. அவள் நடந்தபோது பசுமை பிறந்தது. அவளிடம் பரிசுத்தமும் கிருபையும் தூங்கினது. அவளுக்கு வரனாக யாரேனும் வர விரும்பினால் சிவபெருமான் அணிந்திருந்த தனுசை தூக்க முடிந்தால் மட்டுமே அவளை மணம் முடிக்க முடியும் என ராஜா தீர்மானித்தார். அந்த தனுசை தூக்கியது இளையராமன் மட்டும். அவளது தெய்வீகக் காதல் ராமனுடன் உறுதிப்பட்டது. இக்கதையின் முடிவில் உத்தரகாண்டம். சீதை பூமியை மீண்டும் அடைகிறாள். அந்த சந்தர்ப்பத்தில் பூமி தாயாக மீண்டும் தோன்றி சீதையை மடியில் எடுத்துக்கொள்கிறாள். பிறப்பு பூமியில், முடிவும் பூமியில்.